திராவிட முன்னேற்ற கழகம் விடியல் என்று சொல்லக்கூடிய முடியல் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த கட்சி தான் இன்னைக்கு அதிகப்படியா பாதிப்புக்குள்ள இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளா மக்கள் படாத அவதிகளே கிடையாதுங்க. எந்த துறையை எடுத்தாலுமே லஞ்சம் லாவண்யம். மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பதற்றத்தோடய போறாங்க. என்ன காரணம்னா பல இடங்கள்ல பல கட்சிகளை மக்கள் வெற்றி அடிக்கிறாங்க. இப்படிலாம் பொய் கணக்கு செய்யலாம், மக்களை மடை மாற்றலாம் அப்படிங்கறதுல அந்த திராவிடர்களுக்கும் ரொம்ப சிறப்பா இதுவரை செஞ்சுட்டு இருக்காங்க. ஊழல கரண்ட் பில் எகிரிடுச்சு, வரி எகிரிடுச்சு, சாலை கிடையவே கிடையாது. வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் கோகுல் பாபு, வழக்கறிஞராக நான் இருக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிட்டிசன் சேனல். இந்த சிட்டிசன் சேனலை இப்பதான் முதல் வீடியோ நம்ம பண்றோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பொதுவான விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது தற்காலிகத்துல தேர்தலானது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. 2024 ஏப்ரல் 19 தேர்தல் நடக்க உள்ளது. எந்த தேர்தல் கேட்டீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க, தேர்தலில் அரசியல் கட்சிகள் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த கட்சி எந்த லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஓரூப்பா பார்ப்போம். இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் திருவிழால அரசியல் கட்சியினர்கள் தான் கதாநாயகர்களா, வேட்பாளர்கள்லாம் கதாநாயகர்களா கதாநாயகிகளா வலம் வருவாங்க. இன்னைக்கு என்ன சூழல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேட்பாளர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பதற்றத்தோடய போறாங்க. என்ன காரணம்னா பல இடங்கள்ல பல கட்சிகளை மக்கள் வெற்றி அடிக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் விடியல் என்று சொல்லக்கூடிய முடியல் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த கட்சி தான் இன்னைக்கு அதிகப்படியா பாதிப்புக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா எதுவுமே பொருந்தல. கடந்த 3 ஆண்டுகளா மக்கள் படாத அவதிகளே கிடையாதுங்க. எந்த துறையை எடுத்தாலுமே லஞ்சம் லாவண்யம். சரி, திருட தானே செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. கஞ்சா, அபின், அந்த மது, A to Z, அதாவது மக்களை சீரழிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கையாண்டா மக்கள் அழிவாங்களோ, மக்களை மூளை செலவு செஞ்சு சிந்திக்க திறனில்லாம ஆக்கணுமோ அது எல்லாமே திராவிட கழகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் மக்கள் இன்னைக்கு விரட்டி அடிக்கிறாங்க. கவுன்சிலர்லேருந்து முதலமைச்சர் வரையும் வெற்றடிக்கப்படுறாங்க. நீங்க எல்லா சேனலையும் பார்க்கலாம், வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா குறிப்பா திமுக மக்களை இங்கிட்டு சைட்ல ஒன்று சொல்லிட்டு அங்கிட்டு ஒன்று சைட்டு நடுவில் ஒரு ரோட்ல போயிடலாம். அதாவது திருட்டுத்தனம் செய்யறதுக்கு என்ன வழிகளோ எல்லா வழிகளும் தெரிஞ்சதான். ஏன்னா அந்த கட்சி நவீன ஊழல் பண்ணதா பேரெடுத்த ஒரு சாமானியமா மக்களை எப்படிலாம் திருடலாம், எப்படிலாம் பொய் கணக்கு செய்யலாம், மக்களை மடை மாற்றலாம் அப்படிங்கிறதுல அந்த திராவிடர்களுக்கும் ரொம்ப சிறப்பா இதுவரை செஞ்சுட்டு இருக்காங்க ஊழலை. இதுல இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கவுன்சிலர் அம்மா நீங்க பார்த்துருப்பீங்க. கவுன்சிலர் அம்மா தனியா ஓட்டு வைக்க போறாங்க. அந்த வீட்டில் வந்தவங்க அவங்களுடைய ஆதங்கம் வெளிப்படுத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு எகிரிடுச்சு, வரி எகிரிடுச்சு, சாலை கிடையவே கிடையாது, எல்லாமே சுத்தமா இல்லை. இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்குங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். இதே போல அமைச்சர்லேருந்து எல்லாருமே இன்னைக்கு போறதுக்கு போய்ப்படுறாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, இன்னைக்கு நம்ம எங்க பிரச்சாரத்துக்கு போறோம், அந்த செயல எங்கேயாவது வில்லங்க இருக்கா, வில்லங்கன்னா என்ன சொல்றது, மக்கள் மதிச்சிருவாங்களா, நம்மளை கேள்வி கேட்பாங்களா, இதுல தப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயலாளர், கவுன்சிலரு, மெம்பர்லாம் கூப்பிட்டு முன்னாடியே எப்பா அங்க யாராவது நமக்கு எதிர்ப்பு காட்டுறாங்களாப்பா, அங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்களாப்பா, இதை செய்யலையாப்பா, அப்படி பிரச்சனைலாம் சொல்லுங்க, நம்ம வேட்பாளர் வேற பாதையில் விட்டுலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு திட்டமிட்டு பயப்பட்டு மக்களை சந்திக்கிறாங்க. தேர்தல் திருவிழாங்கிறது இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு மீண்டும் சொல்றேன் ஒரு பதற்றமான விழாவாக மாறிடுச்சு. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடிய கூட்டணி கட்சி எல்லா இடமே துரத்தி அடிக்கிறாங்க, எல்லா இடத்தையும் துரத்தி அடிக்கிறாங்க. என்ன விஷயம்னா நீங்க கேமரா முன்னால அதாவது வீடியோ எடுத்து வந்த செய்திகள்லாம் பாக்குறீங்க, நேர்ல வீடியோ எடுக்காம பல இடங்கள்ல இன்னும் துரத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வர செய்திகள். இதற்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா துரத்தி எடுக்கிறது விடுங்க, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க, நீட் ரத்து. இன்னைக்கு நீட்டை மட்டும் மூடிட்டு மற்றதை பேசுறாங்க. சரி, மற்றதை எடுத்துக்கோமே, மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது கனிமொழி அக்கா இருக்காங்க பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்கு அமல்படுத்துவோம்னு இன்னைக்கு விளக்க தான் அணைச்சிருக்காங்க. பல குடும்பங்கள்ல இவங்க விளக்க அணைச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. ஒரு சாமானிய மனிதன் அவன் அன்றாட செலவுல ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த 500 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தாலே இன்னைய சூழல்ல அவன் குடும்பம் நடத்துற சிரமம். இங்க கவர்மெண்ட்டே டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒருடைய கண்ட்ரோல் இருக்க மாதிரியே சில இந்த ஹான்ஸ் விற்கிறது, கஞ்சா விற்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச கேட்டால் மாமூல் போகுதுங்கிறாங்க. இந்த அளவுக்கு செஞ்சா அந்த 500 ரூபாய் வீட்டுக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க? 100 ரூபா போகிறதே பெருசு, 100 ரூபா போகிறதே பெருசு. ஆக மொத்தம் பகல்லையே அவனை பிடிக்க வச்சிடுறீங்க,
அந்த குடிச்சு ஒரு தடவை பண்ணனா அவன் தொடர்ந்துடலாம். அந்த குடும்பம் என்ன ஆகும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் அந்த சம்பாதிக்கக்கூடிய மனிதன் மதுவுக்கு அடிமையிட்டான்னா அவன் குடும்பத்துக்கு யார் சோறு போடுவா? அப்போ பாதியிலே இறந்துருவான். 40-50 வயசுல அந்த ஆள் செத்துறான்னு வச்சுங்களேன், அவன் குழந்தை என்ன பண்ணும்? அது வீட்டில் பசி, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறதுனால கூலி வேலைக்கு அனுப்புவாங்க. கூலி வேலைக்கு போகிறவன் அங்கே ஏதோ ஒரு சூழலை கெட்டு போய் ஆக மொத்தம் தலைமுறை அழிக்கிறது தான் திமுகவுடைய கொள்கையாகவே இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். இதுலேயும் தீகா அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்துக்கு எதிராக சில பேர் செய்கிறாங்க பாருங்களேன். அவன் பூரா இப்போ வேட்பாளராக இருந்துக்கிட்டு கோயிலும் கூட தான் போயிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், நீலகிரியில் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல, முன்னாள் மத்திய அமைச்சர், 2G உலகத்துக்கு கொண்டு போன மகா பிரபு, 1,76,000 கோடி அந்த ஊழலை பண்ணிட்டு ₹1 ஊழல்னு சொல்லி தப்பிச்சு வந்துருக்காரு பாருங்க. எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறதுக்கு என்ன செய்யணும் செஞ்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல, திமுக என்பது ஒரு நவீன ஊழல்னு சொன்னல, இந்த இடத்துலையும் அந்த நவீன மூளையை வச்சு தான் 1,76,000 கோடி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி வெளில வந்தாங்க. இப்போ மக்கள்கிட்ட போயிட்டு என் மனைவி ராமர் பக்தி, அவங்க வீட்டில் பூஜை ரூம்ல, எங்கள் வீட்டில் பூஜை ரூம்ல அவ்வளோ படம் இருக்கும், படமாக விடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்துவா அப்படின்னு துப்புனவர் தான் இந்த ராஜா. இந்த ராஜாவை மக்கள் கண்டிப்பாக இந்த தடவை புகட்டுவாங்க. அதாவது நீங்கள் விடியல்னு சொல்லி விடியா ஆட்சியை கொண்டு வந்திருக்கீங்களா, இதுக்குரிய விளைவை கண்டிப்பாக அங்கேயும் கொடுப்பாங்க. மற்ற இடத்துல பார்க்குறீங்களா, மற்ற இடத்துல இதே சூழல் தான். என்ன ஆளுக்கு வந்தப்பலாம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சிதம்பரம்னு ஒரு தொகுதி இருக்குங்க. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா 10 வருஷமா தொல் திருமாவளவன் ஒருத்தர் ஆளுமையில் இருந்தார். இந்த தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் கிடையாதுங்க. பார்லிமெண்ட் ஆஃபீஸ், மக்கள் குறை தீர்ப்பதற்குன்னு ஒரு ஆஃபீஸ் கிடையாது. 15 லட்சம் வாக்கு உள்ள ஒரு தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் கூட போடல. 10 வருஷம் முடிச்சிட்டாரு. இப்போ 2வது தடவை 3வது தடவை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி வந்திருக்காரு. அங்கே பானை உடையும். பானையை பதப்படுத்துறது இங்கே இடமே கிடையாது. ஒட்டு மொத்தமாக எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கீங்க. எந்தாவது செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாதுங்க. இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், ஆதி திராவிட ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த சிதம்பரம் மக்களுக்கு வந்த ஃபண்டுங்க. இவர் அந்த ஃபண்டை எதுவுமே செலவு பண்ணாமல் ரிட்டர்ன் அனுப்பிட்டார். எதுவுமே, அதாவது வர பணத்தை செலவழிச்சா செலவு கணக்கு எழுதலாம், செலவழிக்கலைன்னா அந்த பணத்தை திருப்பி தான் அனுப்பி ஆகணும். போயிடுச்சா எத்தனை கோடின்னு பார்த்தீங்கன்னா சும்மா 200 கோடிக்கு மேலே திருப்பி அனுப்பப்பட்ட பணமே இருக்குது. ஏன் திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டுங்களா? இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்க மக்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர், பட்டியலின சமுதாயத்தில் இருக்கிற மக்கள்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவன் கொஞ்சம் வளர்ந்துருவான். அவன் வளர்ந்துட்டான்னா அவன் படிப்பான், அவன் மூளை நல்லா வேலை செய்யும், அவனுக்கு வெளி உலகம் தெரியும். எனக்கு இதை கொடுக்கணும் உரிமையாக கேட்பான். எங்களை ஏன் அப்படி இப்போ ஏமாத்துறேன்னு கேட்பான். அப்போ அவன் விளைஞ்சிடக்கூடாது, அவன் மூளை செடிச்சிடக்கூடாது, அவனுக்கு வெளி உலகம் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்குன்னு இந்த மாதிரி அரசுலேருந்து வரக்கூடிய பணத்தையே திருப்பி அனுப்பினவர் தான் இந்த வேட்பாளர். இந்த பதிவுடைய இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களாகிய நீங்கள் விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. நீங்கள் செலுத்துகிற வாக்கு அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சி வாக்காக இருக்கணும். அதனால் சிந்திச்சு செயல்படுவீர். வெற்றி அடைவதற்கு நீங்கள் சரியான ஒரு வாக்கை தேர்வு பண்ணீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவில் நிறைவு போடுறோம். அடுத்த வீடியோக்குள்ளே உங்களை மேலும் மேலும் பல விஷயங்களை சந்திக்க தயாராக உள்ளோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.